ஹாய் தோழர்ஸ். ரீசன்ட் ட்ரெண்ட் என்னன்னா, கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிறேன், பண்பாட்டை மீட்டெடுக்கிறேன், பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறேங்கிற பேரில் இவனுங்க ஜாதி வெறியவும் ஆணாதிக்க சிந்தனையையும் மீட்டு உருவாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த கொங்கு மண்டலத்தை பார்த்துக்கிட்டோம்னா, வள்ளி கும்மி அப்படின்னு ஒரு டான்ஸ் ஃபார்மை உருவாக்கி அதில் ஆயிரக்கணக்கில் மக்களை திரட்டி நல்லா மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் கொரியோகிராஃப் பண்ணி நல்லா டான்ஸ் ஆட விடுறாங்க. சில இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேரடியாக என் ஜாதிக்கார பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு பொண்ணுங்கள்கிட்ட சத்தியம்லாம் வாங்குறாங்க. மறைமுகமாக பல இடங்களில் அந்த ஏரியாவில் ஜாதி பெருமையை பற்றி பேச வைக்கிறது, இல்லைன்னா ஜாதி பெருமையை ஒட்டி சில விஷயங்களை பேசக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறது. பெரும்பாலும் இதை இந்த கொங்கு வெள்ளாள கவுண்டர் ஜாதி கம்பெனிஸ் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது அடுத்த கட்டத்துக்கு போய் அந்த பகுதியிலேயே வாழ்கிற நாடார் சமூக மக்களை ஒருங்கிணைச்சு நாடார் ஜாதி சங்க கம்பெனிஸ் ஒரு புதுவிதமான ஆர்ட் ஃபார்மை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு பேர் பெருஞ்சலங்கை ஆட்டமா. சரி, இதெல்லாம் உண்மையிலேயே இவங்களோட பாரம்பரியமா, இவங்களோட கலாச்சாரமானு பார்த்தோம்னா இருந்திருக்கலாம். அங்கங்கே சின்ன சின்ன குழுக்களாக இதை செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்போ இதை ஆர்கனைஸ்டு லூட்டாக மாற்றி ஜாதி பெருமையை கடத்துறது, பொருளாதார சுரண்டலை நிகழ்த்துறதுன்னு பல வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இந்த பக்கம் ஜாதி ஒழிப்பு பேசுகிற இயக்கங்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கு? மேடையை போட்டு மைக்கை வச்சு கருத்தரங்கங்கிற பேரில் அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுமா, பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா, மார்க்ஸ் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு பக்கமாக ப்ரிப்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களே சொல்லுங்களேன், ஒரு யங்ஸ்டரை பார்த்து நீ வள்ளி கும்மி ஆட வரியா, இல்லை ஜாதி ஒழிப்பு முற்போக்கு கருத்தரங்களை கேட்க வரியா அப்படின்னு கூப்பிட்டோம்னா அவன் எங்கே வருவான்? இந்த ஜாதி கலாச்சாரம் பண்பாடு இந்த மாதிரியான பிற்போக்குத்தனங்கள் எல்லாம் எத்தனை வருஷமாக சஸ்டைன் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இதுகள்லாம் இருக்கிற ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்டு தான். காலப்போக்கில் அந்த ஃபேண்டசி குறையும் போதெல்லாம் இதை வளர்க்க நினைக்கிற அந்த கோஷ்டி என்ன பண்ணுதுன்னா, புதுசாக ஏதாச்சும் இனோவேட்டிவான என்டர்டெயின்மெண்ட்டை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம இன்னும் ஒரே ஃபார்மேட்டில் புக் எழுதுறது, மேடை போட்டு பேசுறது, கருத்தரங்கங்கள் வைக்கிறது, அதே இடத்துல தங்கியிருக்கோம். அப்புறம் எப்படியா ஜாதியெல்லாம் ஒழிக்க முடியும்? இந்த ஜாதி கலாச்சார பிற்போக்குத்தனங்களெல்லாம் ஒழிக்கணும்னா நம்ம அப்டேட் பண்ணிக்கணும்.